வணக்கம் யோயோ டிவி சேனல்ல இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ரெசிபியில டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். என்ன டிப்ஸ் அப்படின்னா இப்ப சப்பாத்தி வந்து காலையில போட்டோம், கரெக்டா போட முடியாது இல்லையா, கொஞ்சம் 1-2 மீதி ஆயிருச்சு அப்படின்னா அந்த சப்பாத்தியை வந்து என்ன பண்ணி நைட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆக்கலாம் அப்படின்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்பாத்தியை பிச்சு போட்டு ஆனியன் தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொத்து சப்பாத்தி மாதிரி, அதாவது கொத்து பரோட்டா பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி சப்பாத்தி ரெசிபி செஞ்சு சாப்பிடுவாங்க ஒரு சிலர். இப்ப சப்பாத்தியை அப்படியே நம்ம குருமாவே தொட்டு சாப்பிடணும், ரொம்ப சாஃப்ட் ஆக்கி சாப்பிடணும் அப்படின்னா நான் சொல்ல போற டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து ஹார்டா இருக்க சப்பாத்தி கூட ரொம்ப சாஃப்ட் ஆயிரும், நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். டிப் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதாவது இந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் லெமன் பீஸ், அதாவது வேஸ்ட் லெமன் பீஸ் இருந்தால் கூட போட்டுக்கோங்க. அப்போ அந்த அடி பாத்திரம் வந்து கருகாமல் இருக்கும். ஓகே, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பிளேட் வைங்க. மேல் பிளேட் வேணுமாலும் வச்சுக்கலாம், அடி பிளேட் வேணுமாலும் வச்சுக்கலாம், அது உங்களுடைய சௌரியம். இப்போ இந்த மீதியான சப்பாத்தியை இது மேலே வச்சிடலாம். இது மேலே வச்சுட்டு அந்த மூடி போட்டு மூடிடலாம். 10 மினிட்ஸ் வந்து இந்த ஆவியில் வெந்தது அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இப்போ போட்ட சப்பாத்தி மாதிரி அவ்வளோ சாஃப்ட்னஸோடு இருக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் சூடு பண்ணுறதை விட தோசை கல்லில் சூடு பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் இருக்கிறத விட கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதில் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ நீங்கள் வந்து மூடி வச்சுட்டு இப்போ இந்த இட்லி பிளேட்டில் மீதி எல்லாம் ஒவ்வொரு சப்பாத்தியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒவ்வொரு சப்பாத்தியாக சாப்பிட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், விரிக்கையிலே பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்னஸோடு இருக்கும். நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லி அனுப்புங்க கமெண்ட் செக்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.